ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாயி தீமகே தன்னோ வாராகி பிரசோதயா. இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, நினைச்சு பார்க்காத ஒரு வாழ்க்கைய, நினைச்சு பார்க்காத ஒரு நேரத்துல, நினைத்து கூட பார்க்காத நபர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தனா, உருவாக்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு அதிரடியான ஒரு மாற்றத்தை அதுவும் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போகும் குரு பகவான் கிட்டத்தட்ட 120 நாட்களுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைய போகின்ற அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஆயுளையும் அதிரடியான வருமானத்தையும் மாற்றி கொடுக்க போகிறார். அது என்னன்றத இன்றைய பதிவில் பார்க்குறோம். குருவனுடைய வக்ர நிவர்த்தியினுடைய பலங்களை தான் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்கள் நம்ம சேனல்ல. ஏற்கனவே 2026ஆம் வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் மற்றும் சனிப்பயிற்சி பலன்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனலில் போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கு, ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயணிச்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அப்படி தவறாமல் செலக்ட் வச்சுங்க. உனக்கு நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். போம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, 2026ஆம் வருடத்தில் எடுத்த உடனே ஒரு நல்லது சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, விருச்சிக ராசியான உங்கள் மீது சனியினுடைய பார்வை கிடையாது, ராகு கேதுனுடைய தொடர்பு கிடையாது. என்ன, குரு பகவான் மட்டும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில அமர்ந்திருக்கிறார். ஆனா கெடுப்பதற்கு கிரகங்கள் கிடையாது. அதுல நீங்க சந்தோஷப்படலாம். மேலும் இந்த 2026 குரு பயிற்சியும் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே குருவான் உங்களுக்கு பல பிரச்சனைகளை முடிக்க போறார். ஏன்னா குருவான் இந்த ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு செல்வார். அது 9ஆம் வீடு. அப்படி செல்லக்கூடிய குருவான் உங்களை 5ஆம் பார்வையா பார்ப்பார். ஓடி போனவனுக்கு 9 குருன்னு சொல்லுவான். அந்த மாதிரி 9ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய குருவால் அதிரடியான நன்மைகள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். ஆனா முதல்ல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும் இல்லையா? இருக்கிற கடனா இருக்கட்டும், எதிரிகளாக இருக்கட்டும், ஒரு நோய் பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கை பிரச்சனையா இருக்கட்டும், பிரச்சனைகளை முதல் சரி பண்ணணும்ல. அதைத்தான் இனிமே செய்ய போறாரு இந்த குருவான். காரணம், 8ஆம் வீடு. 8ஆம் வீடு ஆயுளை சொல்லக்கூடிய ஒரு வீடு மற்றும் அதிரடியான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனையும் சொல்லக்கூடியது. திருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு வீடுனா அந்த 8ஆம் வீடை சொல்லலாம். அந்த 8ஆம் வீட்டில் தான் கடந்த வருடங்களாக குருவான் அமர்ந்திருந்தாரு. 120 நாட்கள் வக்ர நிலையில இருந்தார். அந்த வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ? மார்ச் மாசம் 11ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ இந்த மார்ச் 11 இருந்து ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 84 நாட்கள் இந்த பிரச்சனைகளை சரி பண்ண போறாரு குரு பகவான். இந்த 84 நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு, தீர்க்கிறதுக்கு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை, மிக முக்கியமான நபர்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு இந்த குருவான். சரி, அதுல முதல் விஷயமா அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்றது ஆயுள். தீராத நோய் பிரச்சனைகள் அதற்குனா முதல்ல அது தீரும். சரியான மருத்துவம் கிடைக்கும், சரியான சிகிச்சை முறை கிடைக்கும், நோய் பிரச்சனை அடியோட தீருதுங்க. சரி, ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, நாங்க அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்கு கூட குறைநிறைகள் உங்களுக்கு சரியாகும். மிக முக்கியமா பிள்ளைகளுடைய உடல்நிலை சரியாகும். ஓகேங்களா? இந்த பிள்ளைகளை நினைச்சு ஒரு வருத்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஏன்னா மறைமுகமாக அல்லது உங்களுக்கு எதிராக உங்களுடைய பிள்ளைகள் சில வேலைகள் பார்த்து அதனால சில பிரச்சனை நீங்க சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனை இப்ப சரியாகும். இல்ல படிச்சிருப்பீங்க, படிச்ச படிப்புக்கேற்ற ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காது. ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சரியான அந்த வேலை அமைஞ்சிருக்காது. அதனால கொஞ்சம் அவமானங்களும் கொஞ்சம் விரக்தியும் ஏற்பட்டிருக்கும். ஆனா இனிமே அப்படி இருக்காது. அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு இடம் மாறி நல்ல ஒரு உத்தியோகம், ஒரு மதிப்பு கூடுதலான, வருமானம் கூடுதலான ஒரு இடத்துல நீங்க அமருவீங்க. அதிரடியான வருமான மாற்றத்தை இந்த குருவன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால திடீர்னு வேலை மாறுறது, தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப், நல்ல ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு மாற்றம் நடக்கும். வெளியில இருந்தோ அல்லது வெளி மாநிலம், வேற ஒரு ஊரு, அந்த மாதிரி ஊர்ல இருந்தோ வரக்கூடிய அல்லது அறிமுகமாகக்கூடிய நபர்கள் மூலமாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறும். அதுல மிக முக்கியமா திருமண வாழ்க்கை தலைகளாக மாறப்போகுது. பிரிந்த கணவனை ஒன்று சேர்றதுக்கும், உங்களுடைய தொழில் வருமானத்தை இரட்டிப்பு மடங்காக உயர்த்துவதற்கும் அவங்களுடைய உதவி இருக்க போகுது. அதுல நிச்சயமான முறையில. ஸோ இந்த ஒரு நேரத்துல பெண்களுக்கு, விருச்சிக ராசியில பிறந்த பெண்களுக்கு திடீர் திருமண வாழ்க்கை அமையுங்க. ஏன்னா 8இல் குரு கணவருடைய ஸ்தானத்தை சொல்லக்கூடியது. ஆனா திடீர் திருமண வாழ்க்கை கண்டிப்பா ஏற்படும். கணவருடைய ஆயுள் தீர்க்கமடையும். அதோடு சேர்த்து உங்களுடைய ஆயுளும் தீர்க்கமடையுங்க. கணவர் வீட்டு வழிகளிலிருந்து வாழ்க்கை துணையின் மூலமாக வருமானமோ சொத்தோ ஏதோ ஒரு பெனிஃபிட், நல்ல ஒரு பெனிஃபிட் நீங்க அடைய போறீங்க, அனுபவிக்க போறீங்க. மேலும் 8ஆம் வீடு, அதுல குரு பகவான் மத்திய அரசாங்க பணி, கப்பல் துறை அல்லது இராணுவத்துல ஒரு வேலை,
இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்க போகுதுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ட்ரை பண்றவங்க அந்த வேலை வாய்ப்பு நிச்சயமான முறையில் அமையும். ஓகேங்களா? இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவான் மூலமாக மற்றவருடைய ஆயுளை காப்பாற்றக்கூடிய காவல்துறையிலோ இராணுவத்துறையிலோ அல்லது மருத்துவத்துறையிலோ பணிகள் வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைங்க நான் ஒரு மெடிக்கல் லைன்ல இருக்குங்க அப்படின்றவங்களுக்கு சூப்பர். அந்த இது மெடிக்கல் லைன்ல இருக்கும்போது ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்ல ஒரு பொசிஷன்ல நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஓகேங்களா? அதுல சக்சஸ் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. மேலும் அதிரடியான வருமானங்கள் தொழில் ரீதியாகவும் 2 மடங்கா கிடைக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஏதோ ஒரு பிசினஸ் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்ல புதிய பார்ட்னர்ஷிப் கிடைச்சி அதுல நல்ல ஒரு வருமான லாபத்தை நீங்க பார்ப்பீங்க. ஸோ அது கண்டிப்பா இந்த தருணத்தில் நடக்கும். மேலும் இந்த குருவானுடைய பார்வை பலன்கள் மூலமாக விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு தீர்க்கப்பட போகும் 3 விதமான பிரச்சனை. இந்த பிரச்சனையை முடிப்பாரு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 3 பிரச்சனையை முடிச்சு கொடுக்க போறாரு. அதுல முதல் பிரச்சனை மாமியார் வீட்டு பிரச்சனை, அது கண்டிப்பா தீரும். வீட்டு பிரச்சனை, சொத்து பிரச்சனை கண்டிப்பா தீரும். பிரிந்த உறவு, விலகி சென்ற உறவு, அந்த உறவால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை சரியாகும். நிறைய டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அடிக்கடி அலைச்சல், அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது அப்படின்றவங்களுக்கு அது ஒரு முடிவுக்கு வரும். படிக்கிற மாணவர்களுக்கு தேவையில்லாத நேர விரயங்கள், அடிக்கடி காலேஜில் ஸ்கூல் மாறுறது, அடிக்கடி லீவ் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறது, ஹெல்த் ப்ராப்ளத்தினால இதெல்லாம் சரியாகும். இந்த பிரச்சனை தீர்ந்து உடல்ல ஆரோக்கியம், மன தெம்பு கிடைச்சி தேவையில்லாத பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து சேரும். அடுத்து மிக குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கும். எல்லார் வீட்லையும் எல்லார் ஃபேமிலியும் நடக்குதுங்க, எங்க ஃபேமிலியில நடக்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு எதிர்பார்த்த அந்த ஒரு நல்ல காரியம் கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கண்டிப்பா நடக்கும். குடும்பத்துல புதியதொரு தங்க நகையோ அல்லது கார், வண்டி, வாகனமோ ஒரு ஆடம்பரமான ஒரு பொருள் வாங்குறதுக்கு வருமானத்தை கொடுக்கிறாரு, அதை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கிறாரு குரு பகவான். சரிங்களா? அடமானத்துல போன தங்க நகையாவது மீண்டு வரும், அது எந்த மாற்று கருத்து. அடுத்து அந்த குருவனுடைய 9ஆம் பார்வை என்பது விருச்சிகத்துக்கு 4ஆம் வீடான கும்பத்துல பதிவு. அந்த கும்பத்தில் ஏற்கனவே ராகு அமர்ந்திருக்கிறார். அப்போ ராகுக்கு குரு பார்வை அப்படின்னா டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடியவர்கள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, டெக்னாலஜி, ஐடி அல்லது கம்ப்யூட்டர் பேசிக்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பேங்க் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான காலகட்டம். நீங்க அந்த வேலைக்கு அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூல சக்சஸ் ஆயிடுவீங்க. அல்லது அது சார்ந்த நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த படிப்புல ஜெயம். ஓகேங்களா? அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். மேற்கொண்டு இந்த டாக்குமெண்ட்ல ஒரு பிரச்சனை இருக்குதுங்க, என் சர்டிஃபிகேட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்க, சொத்துல ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்றவங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும். ஸோ அது தீரக்கூடிய அம்மாவோ அதாவது தாயினுடைய உடல்நிலை சரியாகும். இப்போ அவங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், அதனால கொஞ்சம் பிரச்சனை குறையும். மேலும் மிக முக்கியமா வயிறு சம்பந்தமான கோளாறுகள், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது கிளியர் ஆகும். மொத்தத்துல ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த 2026 நடக்க போகின்ற மாபெரும் நல்ல காரியங்கள், நல்ல விசேஷங்களுக்கு இந்த குருவோட வக்ர நிவர்த்தி அடித்தளமாக அஸ்திவாரம் போட்டுட்டு தான் போகும். உங்க வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிட்டு தான் போகும். தீர்க்க முடியாத, முடிக்க முடியாத வம்பு வழக்கு பிரச்சனைகளை முடிச்சு கொடுத்து உங்களுக்கு ஆயுளையும் கொடுத்து அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க வருகிறார் குரு பகவான். இந்த ஒரு நேரத்தில் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தான தர்மங்கள் செய்கிற விஷயம் அது மறைமுகமா செய்யணும். ஆமாங்க, கோயில்களில் அல்லது ஏழை எளியவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல, ட்ரஸ்ட், ஆசிரமம் போன்ற இடங்கள்ல செய்யக்கூடிய தான தர்மங்கள் மறைமுகமாக செய்வது உங்களுக்கு நல்லது. வியாழக்கிழமை அன்னைக்கோ அல்லது புதன்கிழமை அன்றோ அந்த தான தர்மம் செய்வது பெரிதளவு நன்மை பயக்கும். மிக முக்கியமா படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி தானம், படிப்பதற்கு உதவி செய்யுங்க, நோட்டு புக்கு வாங்கி கொடுங்க. அது பெரிதளவு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு ஒரு பெனிஃபிட் அமையும். ஓகேங்களா? தவறாம நீங்க பண்ணிக்கங்க. அரசமரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகருடைய வழிபாடுகளை, அந்த விநாயகரை 9 முறை வலம் வந்து உங்களுடைய திருமணத்துக்காக இருக்கட்டும், குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கட்டும், ஒரு வேண்டுதல் நீங்க வைக்கும்போது அந்த வேண்டுதல் உடனே பலித்தமாகும். இந்த குரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தவறாம இந்த வழிபாடை பண்ணிக்கங்க. ஸோ நல்லதுங்களே, நாம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணி நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷன் தவறாமல் செலுத்துங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.